அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரீமா கட்டண டைஸில் இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது, அதனால் சென்செக்ஸ் வேல்யூ பார்க்கலாம், அப்புறம் நிஃப்டி வேல்யூ பார்க்கலாம். நம்மளால் எல்லா இண்டெக்ஸும் கொடுக்க முடியும், ஸ்டாக்கும் கொடுக்கலாம், எல்லாத்தையும் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டு இருக்க முடியாது, டைம் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒன்று பண்ணால் போதும், எல்லாத்துலேயும் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால தான் தினமும் ஒன்று மட்டும் கொடுக்குறோம் எக்ஸாம்பிளுக்காக. ஓகேங்களா? நிஃப்டி மட்டும் அது மட்டும் பண்ணாலே போதும் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எக்ஸ்பைரிங்கிறதுனால சென்செக்ஸும் சேர்த்து கொடுக்குறேன். டைம் இருந்தது, அதனால் எடுத்து கால்குலேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சரி, நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் பொசிஷன் பேஸ்டு ஆப்ஷனாக பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஈக்விட்டியில் ஒரு 3 மாதம் 6 மாதம் ஒரு வருஷம் ட்ரெண்டே 1 இயர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அனலைஸ் எப்படி பண்ணுறது, மந்த்லி எப்படி இருக்கும், வீக்லி எப்படி இருக்கும், எல்லா அனலைஸும் இந்த பொசிஷன் கிளாஸில் அடங்கும். இது பொசிஷன் பேஸ்டு, இன்ட்ராடே கிடையாது. இன்ட்ராடே கால்குலேஷன் வேறு, பொசிஷன் கால்குலேஷன் வேறு. இதுக்கான டீட்டெயில் டாபிக் யார் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிட்டேன். யாருக்கா வரலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரி, இன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குது. ஃபர்ஸ்ட் சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் வந்து 0 to 0 கால் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அந்த 5 ரூலை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த 5 ரூல் மஸ்ட்டு, அது இல்லாமல் ட்ரேட் 0 to 0 இருக்காதீங்க. இன்னைக்கு சென்செக்ஸ் 78,800 ஆல்ரெடி போட்டிருக்கேன். புட்டு 328 rupees சப்போர்ட் எடுத்தால் சென்செக்ஸ் இறங்குவதற்கும், அது ரெசன்ஸ் ஆனால் சென்செக்ஸ் ஏறுவதற்குமான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது 328 78,800 புட்டு அங்கே இருக்கும்போது உங்கள் டிசிஷன் எடுங்க. எய்தர் அப்பார்ட் ஆகும் யுவர் விஷயம். அது மட்டும் இல்லை, அதுங்கிறது போனாலும் ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், வேணும் அதே ட்ரெண்ட் போகும். அப்போ இங்கே இன்னொரு ட்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்குது. அதே போல் கீழே வந்தாலும் அதே தான் சினாரியோ சேம். என்ன நம்ம கால்குலேஷன் நிஃப்டி எதுக்கு பயன்படுத்தினா எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஓகேங்களா? ரூல் வந்து ஒன்றே தான், மாற்றமே கிடையாது. கால்குலேஷன் வேல்யூஸ் மாறுபடும், அவ்வளோதான். அப்போ 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்கும் சென்செக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ் பிஃபோர் கால்குலேஷன். நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ எதுவுமே பார்க்கல. அப்போ 328 இருக்கும்போது டிசிஷன் எடுங்க. அங்கே வரலையே இக்னோர் பண்ணிடுங்க. அங்கே எடுக்கும்போது உங்கள் டிசிஷன், உங்கள் டெக்னிக்கல் நீங்கள் என்ன பயன்படுத்துறீங்களோ அதை கூட மேட்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் பெட்டராக இருக்கும். சரி, இப்போ நிஃப்டி வரும். நிஃப்டி 24,600 கால் 148 rupees சப்போர்ட் எடுத்தால் நிஃப்டி ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே ரெசன்ஸ் ஆகிட்டா நிஃப்டி இறங்குவதற்கு வாய்ப்பு. அப்போ 148 இருக்கும் பொழுது உங்கள் டிசிஷன் எடுங்க. எய்தர் ஆப்ஷன் சேம் அதே சிலர் தான். மேலே போனால் ஒரு வேலையில் திரும்பி ஆகணும், அதே டைரக்ஷன் போகணும். அப்போ இங்கே ட்ரெண்ட் எகைன் சேஞ்ச் ஆக போகுது. அதே போல் கீழே வந்தாலும் அதே தான், சேம் இங்கே வந்தால் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக போகுது. எய்தர் அப்பார்ட் ஆகும். அப்போது மார்க்கெட்டில் இன்னைக்கு எப்படி நடக்குது, இந்த ப்ரைஸில் வரும் பொழுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குறது சிந்திக்கணும் என்பதற்காக தான். இந்த மேக்ஸ் வேல்யூல தான் மார்க்கெட் இயங்குது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் தினமும். இதை வைத்து ட்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதுங்களா? இது ஒரு அடிஷ்னலா நீங்க ரெஃபரன்ஸ் வச்சுக்கலாம். சிந்திக்கணும், அதை சார்ந்து படிங்க. அப்படி உங்க பகுதியில் யாராவது சொல்லி கொடுத்தா அவங்க போய் கத்துக்கோங்க, மேக்ஸ் சார்ந்து நல்லது. இல்லை நீங்களே ஓனா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். என்ன நீங்க ஓனா ப்ராக்டிஸ் பண்ணணும், ஒரு 2-3 வருஷம் ஆகும் ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சு கொண்டு வரதுக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ இன்னைக்கு ஹிண்ட் மார்க்கெட்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஓப்பனிங்லேயே ஒரு மூமெண்ட்டை வந்து கொடுத்துருச்சுன்னா, நல்ல மூமெண்ட் அப்படியே பை சைடில் கொடுத்துட்டாங்கனால ஒரு 10-1045 அந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. அப் சைடு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே ஓப்பனிங் மேலே அப்படியே போனால் ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்தா 1045 ரேஞ்சில் கேர்ஃபுல்லாக இருங்க. எய்தர் அங்கேருந்து எகைன் ட்ரெண்ட் அதே டைரக்ஷனோ இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது இருக்கு. அதே ஓப்பனில் கீழே வந்துட்டா சேம் 9:45 இருந்து 10:10 அந்த மாதிரி டைம்குள்ளேயே உங்களுடைய ட்ரெண்ட் அங்கே சேஞ்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை செக் பண்ணி பாருங்க. அது வந்து என்னுடைய வியூ, அது நமக்கு தேவையே கிடையாது. மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நம்பணும். யார் சொல்றதையும் நம்பக்கூடாது, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் சேர்த்தான். மேக்ஸ் என்ன சொல்லுதோ அதை மட்டும் நம்பணும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.